நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன், திருமணங்களிலேயே அல்லாஹ்வுடைய பரக்கத்திலிருந்து திருமணம் எதுன்னு சொன்னா குறைந்த செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள். செலவை குறைச்சு நடத்தினாதான் அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். திருமணத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நபி அவங்க நமக்கு காட்டி கொடுத்த விஷயம் என்ன? பரக்கத்தை மெயினா சொன்னாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம், அந்த மணமக்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் சொல்றோமா? இறைவன் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக, அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக, நன்மையான காரியங்களிலே உங்களை ஒன்றிணைத்து வைப்பானாக அப்படி பிரார்த்தனை பண்றோமா? பரக்கத்தை தான் சொல்றாங்க. செல்வத்தை கூட கேட்கல. திருமணம் பண்ணி விட்டான், நேற்று வரை இவன் தனி ஆளு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இவனுக்கு குழந்தை குட்டிகள் பிறப்பார்கள், செல்வம் தேவைப்படும், யா அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடு என்று கூட பிரார்த்தனை பண்ணிருக்கலாமா? ரசூல் அதை கேட்கல. என்ன கேட்டார்கள்? பரக்கத்து கொடுன்னு கேட்டாங்க. அந்த பரக்கத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? செலவை சுருக்க வேண்டும். ஒரு மன தம்பதிகளுக்கு எப்போது பரக்கத்து கிடைக்கும் என்றால் திருமண செலவு குறைக்கப்படும் போதுதான் பரக்கத்து கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஒரு மனித வாழ்க்கையிலே திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஒரு குழந்தை பிறக்கின்றது, தாய் தந்தையின் அரவணைப்பிலே வளர்கின்றது, விடலை பருவம் அடைகின்றது, இளமை பருவம் அடைகின்றது. அந்த இளமை பருவத்தின் ஒரு சூழ்நிலையிலே திருமணம் என்கின்ற பந்தத்தின் மூலமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடும், ஒரு பெண் ஒரு ஆணோடும் இணைத்து வைக்கப்படுகின்றார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்குள்ளே இன்னும் ஒரு கிளை குடும்பம் ஒன்று உருவாகின்றது. தாய் தந்தையருடைய அந்த அரவணைப்பிலே கதகதப்பிலே வளரக்கூடிய அந்த குழந்தைகள் திருமணம் வரும்போது அது ஒரு புதிய குடும்பமாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான். அந்த திருமணம் என்பது அது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இது மார்க்கத்தினுடைய ஒரு கட்டளை. விரும்பினா செஞ்சுக்கலாம், விரும்பாட்டி விட்டுக்கலாம் என்பது போன்றது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை புறக்கணிக்கின்றவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே திருமணம் என்பது நபிகளால் காட்டி தந்த ஒரு வழிமுறை. எல்லோரும் திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவு. அது நம் சமுதாயத்தில் மிக குறைவு. திருமணங்கள் செய்து விடுகின்றார்கள். இந்த திருமணங்களை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கென்று வழிகாட்டுதல்கள் இருக்கின்றனவா, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றனவா, அல்லது நாம் அதை விரும்பியவாறு செய்து கொள்ளலாமா என்பதிலே மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் தடுமாற்றம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருமணங்கள் என்று சொன்னாலேயே சடங்குகளைத்தான் நிதர்சனமாக நாம் காண வேண்டி இருக்கின்றது. மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இஸ்லாத்தில் இல்லாத ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெடுகிலும் இருக்கின்றது. ஆனால் இந்த திருமணத்திலே தான் கொத்து கொத்தாக அவை காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மற்ற இடங்களை விடவும் ஒரு திருமணத்தை முன்னிட்டு ஒரு திருமண வீட்டில் ஏராளமான மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. இஸ்லாமிய மார்க்கம் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. இஸ்லாம் பேசாத துறைகள் கிடையாது. வியாபாரம் குறித்து, குழந்தை வளர்ப்பு குறித்து, பெற்றோரை பராமரிப்பது பற்றி, அரசியல் குறித்து எல்லாவற்றை பற்றி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. திருமணத்தை பற்றியும் நமக்கு கற்றுத்தருகின்றது. மற்ற மக்கள் எப்படி திருமணம் முடிக்கின்றார்கள் என்பது வேறு, அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், இந்த தீனோர்கள் மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் தான் நமது திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபிகளால் சொல்லித் தந்ததற்காகத்தான் நாங்கள் திருமணம் முடிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவும் செய்கின்றார்கள். ஒரு கல்யாண பத்திரிகையை நாம் பார்த்திருப்போம். பெரும்பாலும் கல்யாண பத்திரிகைகள் தரப்படுகிறது. அதை பார்த்தா மேல 786 அங்கேயே முடிஞ்சிச்சு கதை. 786 நம்பர் போடுறது. அதே போல மேல பாத்தீங்கன்னா சில வாசகங்களை எழுதியிருப்பார்கள்.
நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு 1445 இந்த மாதம் முஹர்ரம் மாதம் ஏதோ ஒரு மாதம் போடுவார்கள். போட்டு இந்த தேதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இப்படிலாம் பல வாசகங்களை மானே தேனே பொன்மானே என்பது போல அவர்கள் அள்ளி தெளிப்பார்கள். அப்ப இந்த டாப் உள்ள வரியை பார்க்கும்போது என்னமோ ஒரு மார்க்க பற்றிலே மிதமிஞ்சி இருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய திருமண ஏற்பாட்டில் இருந்து திருமணம் நடந்து முடிந்து விட்டாலும் அதற்கு பின்னுள்ள தொடர்ச்சி வரை நீட்சி வரை எடுத்து பார்த்தால் மார்க்கத்திற்கும் அதற்கும் எல்லளவும் முனையளவும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அநேகமான அனாச்சாரங்கள் அதிலே அரங்கேற்றப்படுகின்றன. முதலிலே திருமணம் என்பது நாம் செய்ய வேண்டும். திருமணம் குறித்த பல சட்டங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அது பற்றி பேசி முடிப்பதற்கு இந்த ஒரு நாள், இந்த குறைந்த நேரம் போதுமானது அல்ல. அவ்வளவு விஷயங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றது. இருந்தாலும் அடிப்படையான சில செய்திகளை மாத்திரம் நாம் இந்த கூட்டத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலே நாம் முதலிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நிறைய இருக்கின்றது. திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நாம் சில கவனத்துக்கு வர விஷயங்களை உங்களுக்கு நாம் பதிவு செய்கின்றோம். அந்த வயதை அடைவார்கள். ஒரு 25 வயது 26 வயது ஆணுக்கு, 19 20 வயது 18 வயது அந்த நெருக்கத்திலே அந்த அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே எந்த மாதிரியான மனத்துணைகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம். இன்று சமுதாயத்தில் எதெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால், முதல்ல அவர்கள் பார்ப்பது ஒரு ஆண் ஒரு பெண் வீட்டில் பார்ப்பது என்னன்னா, மாப்பிள்ளைக்காரர் நல்ல வசதி உள்ளவராக இருக்க வேண்டும், அவருக்கு தோப்பு இருக்க வேண்டும், துறவு இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், அவர் டிகிரி படித்திருக்க வேண்டும், அப்படி நல்ல ஒரு வியாபார ஸ்தலத்தை வணிக நிறுவனத்தை அவர் நடத்தி வர வேண்டும், 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இருக்கிறது. வசவுள்ள பார்ட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் மிக பிரதானமாக பார்க்கப்படுது. அதே போல மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் பொருளாதாரம் ஒரு அடிப்படையாக பார்க்கப்படுது. அடுத்ததாக என்ன பார்க்கிறாங்க, அழகாக இருக்கின்றாளா அந்த பெண் என்பவள், நல்ல வெள்ளை நிறத்தில் அந்த பெண் வேண்டும், சிவப்பு நிறத்தில் அப்படி ஒரு பெண் வேண்டும், கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டே அலைகிறது, இந்த மாதிரி கலர்ல ஒரு பெண்ணை பிடிச்சிடணும், இப்படி எல்லாம் சில பேர் இருக்கின்றார்கள். இப்படி பல நோக்கங்களுக்காக இந்த மனத்துணைகள் பார்க்கப்படுகின்றார்கள். இதிலே முதலாவதாக பார்க்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா, இஸ்லாமிய மார்க்க பற்று உள்ளவரா என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வலா அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா வலவ் அஜபத்துக்கும். அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் இணை கற்பிக்கின்ற பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். இணை கற்பிக்கக்கூடிய பெண்கள் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர்கள் உங்களை அழகில் கவர்ந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு கட்டழகியாக அவள் இருக்கின்றாள், கொள்கை இல்லை என்றால் அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்ற கருத்திலே மார்க்கம் சொல்கிறது. அதே போல பெண்களுக்கு சொல்லும் போது, பெண்கள் தானாக திருமணம் செய்ய முடியாது. லா நிக்காக இல்லாபி வலியின், ஒரு ஆண் தான் அவர்களை பொறுப்பேற்று மனம் முடித்து கொடுக்க வேண்டும். அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, உங்களின் பெண்களை இணை கற்பிக்கின்ற ஆண்களுக்கு நீங்கள் மணந்து கொடுக்காதீர்கள். ஒரு இணை கற்பிக்கின்ற ஆண் எவ்வளவுதான் உங்களை அழகில் கவர்ந்தாலும் சரி, அவனை விட அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவன் சிறந்தவன். ஒரு பெண்ணோ ஆணோ அடிமை என்பது கூட பிரச்சனை இல்லை, அவங்கள மனம் முடிச்சு கொடுக்கலாம். ஆனால் கொள்கையற்றவர்களுக்கு, ஏகத்துவத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்திலே பதிவு செய்கிறான், மிக முக்கியமான ஒரு நாம் கவனிக்க வேண்டிய இடம், உலாயிக்க எதுஊன இலன்னார், இவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். யார் இணை கற்பிக்கின்றார்களோ
அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். வல்லாஹு யதுஇலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா, அல்லாஹ் சொர்க்கத்தின் பாலும் தனது மன்னிப்பின் பாலும் உங்களை அழைக்கின்றான். அப்ப முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன? மனத்துணைகளை தேர்வு செய்யும் போது கொள்கை இருக்கிறதா என்பதை மிக பிரதானமாக பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகின்றாள். லி மாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா. 4 நோக்கம். ஒன்று என்ன? அவளது செல்வம், நல்ல பணக்கார பெண்ணாக இருந்தால் உடனே மாப்பிள்ளை கிடைக்கும். இரண்டாவது என்ன? அவளது குலப்பெருமை, நல்ல ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள, பெரிய குலம், சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர், அப்படிப்பட்டவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அதற்கென்று சில பேர் மணமுடிக்க முன் வருவார்கள். அடுத்ததாக அழகு, ஜமால், ஜமால் என்றால் அழகு, அந்த அழகை பார்த்து சிலர் படையெடுத்து வருவார்கள். நான்காவதாக தீன், மார்க்கப்பற்று. இந்த 4ஐயும் சொன்ன நபிகளார் அவர்கள் இறுதியாக ஒரு கருத்தை அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறார்கள். ஃபதுஃபுர் பிதாத்தி தீன், மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள், இல்லை என்றால் உனது கரங்கள் மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அழகு இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, குலமாச்சரியம், இனமாச்சரியம் இருக்கின்றது. அதையெல்லாம் விட நாம் மிக பிரதானமாக பார்க்க வேண்டியது கொள்கையை நாம் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை நபிகளார் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த புரிதல் மக்களிடத்தில் இருக்கின்றதா? இதையெல்லாம் யாராவது அடிப்படையா வச்சு பார்க்கறாங்களா? அவருக்கு கொள்கை இருக்கிறதா? மாப்பிள்ளைக்கு தொழுகை இருக்கிறதா? அவருக்கு சூரா தெரியுமா? அவருக்கு துஆக்கள் தெரியுமா? மார்க்க விஷயங்களிலே அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கின்றார்கள்? அதெல்லாம் பார்ப்பது. ஒரு வீட்டுக்கு போவார்கள், போய் இவங்க ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. பெண்ணுக்கு சமைக்க தெரியுமா? அது கூட பிரச்சனை கிடையாது, கேட்கறது கூட தப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். பெண்ணுக்கு பாட தெரியுமா? சூப்பர் சிங்கரா நடத்த போறீங்க, ஆட தெரியுமா? அது என்னது? அதுக்கு பல ஷோக்கள்லாம் வருது, ரியாலிட்டி ஷோக்கள். இப்படியான அசிங்கமான கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள். இது அல்ல, கொள்கை இருக்கிறதா என்பதை நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டும். அப்ப சமுதாயம் அதை கவனிக்கணும். கவனிக்க மாட்டாங்க. கொள்ளை அழகா என்று பார்ப்பவர்கள் கொள்கை அழகா என்று பார்ப்பது கிடையாது. கொள்கை தாங்க மிகப்பெரிய அழகு. அந்த அழகு என்பது எவ்வளவு காலத்துக்கு நிக்க போகுது? கொள்கை என்பது நம்ம காலத்துக்கு நம்ம கூட நிற்கக்கூடிய விஷயம் கிடையாதா? இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனத்துணைகளை தேர்வு செய்யும் போது திருமணத்தை முன்னிட்டு திருமண பேச்சு வருதா, முதல் அடிப்படை என்ன? மார்க்கப்பற்றுள்ள, ஏகத்துவத்தை புரிதல் உள்ள அந்த பெண்களுக்கு, மாப்பிள்ளைக்கு நம்ம பிள்ளைகளை மனம் முடித்து கொடுக்க வேண்டும். இது ஈமானிய திருமணத்தில் மிக அடிப்படையானது. இரண்டாவதாக என்ன? ஒரு திருமணத்தை நாம் முடிவு செய்யக்கூடிய நேரத்திலே அதற்கு நபிகளார் நமக்கு பல வழிமுறைகளை காட்டித் தருகின்றார்கள். அந்த லேசான பார்க்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒரு தகவல் வரும், இந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, படித்தவர், நல்ல குடும்பம். இந்த புரோக்கர்கள் மூலமாக வரும். அது இந்த புரோக்கர் பேச்செல்லாம் நம்ப கூடாது. இந்த புரோக்கர் என்ன செய்வாங்க? அவங்க பேச்சில் அந்த மாதிரி ஒரு குடும்பமா, தரமான ஒரு குடும்பம், நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு சொல்லுவேனா, இந்த ஊர்ல இப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், பரவலாக அப்படி சொல்லப்படுவது கிடையாது. எல்லாம் கூட குறைய அள்ளி போட்டு நமக்கு கமிஷன் வரணும் என்பதற்காக வேண்டி கூட குறைய சொல்லுவாங்க. அதனால நம்ம நம்ப கூடாது, விசாரிக்கணும் என்பது இருக்கு. அடுத்ததாக என்ன? சரி, பார்க்கிறோம் ஒரு குடும்பம் நல்ல கொள்கையில சரியா இருக்கிறாங்க, நமக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவங்கள பேசலாம். இதிலே சம்பந்தப்பட்ட அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நேரிலே பார்த்து தங்களது விருப்பங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு மாப்பிள்ளை இருக்காரு, ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறாங்கன்னா பெண்ணு பிடித்திருக்கிறது என்ற முடிவை யார் எடுக்கக்கூடாது? மாப்பிள்ளையினுடைய தாய், மாப்பிள்ளையினுடைய தந்தை, மாப்பிள்ளையுடைய வலியம்மா, மாப்பிள்ளையுடைய பெரியம்மா, மாப்பிள்ளையுடைய சின்னம்மா, அது ஒரு பெரிய கேங்கே இருக்கும். அவங்க தான் பார்த்து முடிவு பண்ணாங்களே தவிர முடிவு பண்ணலாம், தப்பு இல்லை. முக்கியமாக பார்க்க வேண்டியது யாரு? மாப்பிள்ளை பார்க்கணும். இந்த பெண்ணு பார்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கஜினி முகமது மாதிரி ஒரு மிகப்பெரிய 16 முறை படையெடுத்தாருங்கிறாங்க, அந்த மாதிரி படையெடுப்பார்கள். முதல்ல 2 பேர் போவாங்க பெண்ணை பார்க்க.
அவங்க அங்கிருந்து 2 பேர் வருவாங்க மாப்பிள்ளைய பார்க்க. திருப்பி இங்க இருந்து ஒரு 4 பேர் போவாங்க பெண்ணை பார்க்க. அங்கிருந்து ஒரு 4 பேர் வருவாங்க மாப்பிள்ளைய பார்க்க. அப்புறம் இங்க இருந்து ஒரு 8 பேர் போவாங்க. இது எதுக்குன்னா பிடிக்க 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 அடுத்தடுத்த நெருங்கிய வட்டங்களை அழைத்து கொண்டு போவது. இப்படி நிறைய முறை போய் பார்ப்பாங்க. இதுல எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வார்கள். வீட்டிலே வயசான ஒரு தாத்தா இருப்பார், வயசான ஒரு பாட்டி, நடக்க முடியாம கிடப்பாங்க. இருந்தாலும் என்ன, வீட்டுக்கு மூத்த அம்மா நீதான், நீ பார்க்காட்டி எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் காட்டிடுறது. இதை மாப்பிள்ளைக்காரன் இப்படியே இருப்பான். கல்யாணம் பண்ண போறோம், நானெல்லாம் கல்யாணம் பண்ண போறேன், இவங்க ஓயா போய் பார்த்துட்டு வர்றாங்களே, நம்ம கண்ணை காட்ட மாட்டாங்களே என்ற எண்ணம் அவனுக்கு இருக்காதா? இப்படி இருக்குது. அதே மாதிரி பெண்ணுக்கு அந்த எண்ணம் இருக்காதா? காட்டுறதே கிடையாது. அது என்னமோ அந்த விஷயத்தை ரொம்ப பேணுதல் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே திருமணங்கள் முடிவு செய்யப்படுகிறது. இது மார்க்க சட்டம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கணும், பார்த்து அவங்க விருப்பத்தை அவங்க நேரில் கேட்டுக்கிறணும். கன்னி பெண்ணாக இருந்தால் அவளுடைய மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு மாப்பிள்ளையை காட்டியாச்சு, ஒரு பெண் இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு ஒரு பெண்ணு சொல்ல மாட்டாள். கன்னி பெண்கள் குறிப்பாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அந்த அவங்களுக்கு கூச்ச சுபாவங்கள் அதிகமாக இருக்கும். அதே இந்த பெண்ணு பார்க்க போகும்போது கூட கொஞ்சம் ஒரு 200% கூட கொஞ்சம் கூச்சமாக தான் இருப்பாங்க. ரோட்ல என்ன பைக்கில் போகக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட பெண்ணு பார்க்கறது போகும்போது அன்னைக்கு மூஞ்சி ஒரு துணியை போட்டு அது குனிஞ்ச நிமிரவே மாட்டாங்க. அந்த பெண் பார்க்கும் போது மட்டும் அந்த வெக்கம் எங்கிருந்து வரும்னு தெரியவும் செய்யாது. அப்ப அந்த பெண்ணை போய் பிடிச்சிருக்கான்னு கேட்டா உடனே சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன அடையாளம்? அவர்கள் மௌனமாக இருப்பது போதுமானது. பெண்ணை பிடிச்சிருக்குதா, சைலண்டா இருக்காங்க, அப்ப ஓகேன்னு எடுத்துக்கிறப்படும். ஏற்கனவே திருமணம் முடிந்த விதவை பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது இந்த மௌனம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க வாயை திறந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் மார்க்கத்திலே சட்டங்கள் இருக்கின்றது. நபிகளாருடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். வந்து நான் ஒரு பெண்ணை மனம் பேசி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் மனம் பேசியது யாரை? மதீனாவிலே உள்ள ஒரு பெண்ணை மனம் பேசி இருக்கின்றார். அப்போது நபிகளார் சொன்னார்கள், நலர்த்த அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்கின்றார்கள். இவர் சொல்றாரு, பார்க்கல, ஆனா பேசி இருக்கிறோம். அப்போது சொன்னார்கள், ஃபந்துரு இலைஹா, நீ போய் முதல்ல அந்த பெண்ணை பார், பார்த்துட்டு நீ முடிவு பண்ணு. ஏனென்றால் அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வேறுபாடு. அதாவது இந்த வேறுபாடு என்பது குறை நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிசைனிங் எல்லாம் வச்சிருக்கிறானா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம்ம பார்த்திருக்கின்றோம். நம்ம ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் கேரளா. கேரளாவில் உள்ள பெண்களை பார்த்தால், கேரளாவில் உள்ள ஆண்களை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? இவங்க கேரளா தெரியுது. அதுபோல வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவங்களை பார்த்தாலே அவங்க எல்லாம் யாரு, வட மாநிலத்துக்காரங்க என்று பார்த்தாலே தெரியக்கூடிய அளவிற்கு தான் அந்த முகச்சாயல்கள் இருக்கிறது. இந்த ஒரு நாட்டுக்குள்ளே இப்படி இருக்குன்னா இங்க வேற நாட்டுக்கு போனீங்கன்னு அதை விட கூட இருக்கும். உதாரணமாக இந்த பூந்தமல்லியிலே ஒரு பெண், இந்த பெண்ணுக்கு ஜப்பானிலே ஒரு மாப்பிள்ளை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அவர் தௌஹீத்ல இருக்காருன்னு வச்சுக்குவோம், மாப்பிள்ளை இருக்கிறாரு, சரி பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படின்னா இங்க இருந்து போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாங்க. இந்த பெண்ணுடைய போட்டோவை ஜப்பானுக்கு போகுது. ஜப்பான்ல உள்ள ஒரு போட்டோ பூந்தமல்லிக்கு வருது. இதை எப்படி பார்ப்பாங்க? ஜப்பான் மாப்பிள்ளை பார்ப்பாரு, இங்க என்ன இங்க உள்ள பூந்தமல்லி பெண்ணு பார்க்கும், மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, மூக்கு தான் சப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஜப்பான்காரனுக்கு சப்ப மூக்குன்னு ஒரு பார்வை நமக்கு இருக்கு. காட்சி ஒண்ணு, பொண்ணு இப்படி சொல்லிருச்சு. இப்ப காட்சி 2 ஜப்பான்ல. அந்த மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? இந்த பொண்ணை பார்க்கறாரு, பொண்ணு நல்லா இருக்கு, மூக்கு தான் கொஞ்சம் குடமுழகா மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. இது குறையான்னு கேட்டா குறை இல்ல. இது அந்த வட்டாரத்துல அந்த டிசைன் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், முகச்சாயல் ஒரு மாதிரி இருக்கும், முடி ஒரு மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்களுக்கு சுருட்ட முடியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியுமா இல்லையா? அதுபோல இந்த சஹாபி மக்காவாசி, ரசூலுல்லாஹ் சொன்னாரே, அவர் மக்காக்காரரு, அவர் பேசி இருக்கிற பெண்ணும் ஒரு மதீனத்து பெண். அங்கே உள்ள பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கு. மக்காவில் உள்ள பெண்களுடைய முகச்சாயல் கண்ணு வேற மாதிரி இருக்கு. மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணு அது வேற டிசைன்ல இருக்கு. பார்த்து முடிச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க.
என்று வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு பார்த்து முடிக்கின்றார்களா? அதை முடிக்கிறது கிடையாது. அது யாருக்கு பிடிக்கணும்? குறிப்பா மாப்பிள்ளைக்கு பிடிக்கிறதா, பெண்ணுக்கு பிடிக்கிறதாங்கிறத விட குடும்பத்தாருக்கு பிடிக்கிறதா என்பதுதான் மிக பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலையை மாற்றி அமைக்க இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் அல்ல, இது ஈமானிய திருமணமும் அல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த துணைகளை முடிவு செய்ய வேண்டும். இது ஒன்று இருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நம்ம முடிவு செய்ய முடியுமா? எவ்வளவு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த வீட்டிலையாவது அம்மா எடுத்துட்டு வந்து சட்டையை பையன் போட முடியுமா? சின்ன பையன் போட்டிருப்பான், 5 வயசு 10 வயசு. இப்போ அந்த பசங்களே பயங்கரமா கேட்கறாங்க, இது எல்லாம் ஒரு சட்டையை அம்மா எடுத்து வைக்கன்னு கேட்கறான். ஒரு 20-22 வயது பையனுக்கு அவங்க அம்மா எடுத்து கொடுக்குற சட்டையை அவன் போட்டுக்கிடுவானா? அவனுடைய செயல் எவ்வளவு லேட்டஸ்டா இருக்குது. இவங்களுடைய பார்வை இன்னும் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒத்து வராது. அப்ப அவனை விட்டணும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு என்று பார்ப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும். இதை நம்ம புரியணும். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஊரிலே ஒரு மாப்பிள்ளை இருந்தார். அந்த மாப்பிள்ளைக்கு திருமணமே ஆகவில்லை. 30 வயதுகள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு பெரியவரே அந்த மாப்பிள்ளையை சந்திக்கிறார். என்னப்பா உனக்கு 30 வயசு ஆச்சு, நீ கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நானா வேணாங்கிறேன். எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்வதுதான் எங்க அம்மாவுடைய வேலையா இருக்குது. எந்த பெண்ணை பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்றது. என்ன சொல்லுவாங்களா? அந்த பெண்ணுக்குப்பா ஏன் மனசு இல்லை, இவங்க பெரிய குண குன்று. ஊர்ல விசாரிச்சா சொல்லுவாங்க. சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம எல்லாம் நல்ல குணத்துல உள்ளவங்க, நம்மள மாதிரி குணத்துல வேணும் அப்படின்ற இதுல தேடிக்கிட்டு இருக்கிறது. எல்லா பெண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாப்ல அந்த அம்மா. அப்ப அந்த பெரியவர் ஒரு ஐடியா சொல்றாரு, இதை சரி பண்ணலாம், இதுக்கெல்லாம் வழி இருக்கு. என்ன வழி? நீ ஒரு பெண்ணை போய் முதல்ல பாரு, அம்மா கூட்டு போகாத, தனியா போய் பாரு. தனியா பார்த்து உனக்கு பிடித்திருந்தால் இந்த அம்மாவுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, உங்க அம்மாவுக்கு எப்படி எல்லாம் நடந்தா பிடிக்குமோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரு. அப்ப உங்க அம்மா வரும்போது அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நடக்க சொல்லு, ஓகே ஆயிரும் அப்படின்னு ஐடியா சொல்றாரு. நல்ல ஐடியாவா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணை பார்த்தான், அம்மையார பிடிச்சிருக்கு, அம்மாவுடைய ஸ்டைல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். அம்மாவை கூட்டிட்டு வந்து காமிச்சான். அது அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்து விட்டது. உடனே செலக்டட். பிரச்சனை பல ஆண்டு 10 வருஷ பிரச்சனை தீர்ந்து விட்டது. இந்த பெண்ணை இணைய மாதிரி இருக்கிறா, ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்ப போயிட்டாங்க. இன்னொரு 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பெரியவர் அந்த மாப்பிள்ளைக்காரரை பார்க்கிறார். என்னப்பா அன்னைக்கே கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, இந்த உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும், எப்படி உனக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கும் என்று கேட்கும் போது, எங்க வைத்திருச்சில கிளப்புறீங்க, கல்யாணமே ஆகலன்னு இருக்கிறான். ஏப்பா அன்னைக்கு தான் உங்க அம்மா ஓகே பண்ணாங்களே? அம்மா ஓகே பண்ணாரு, எங்க அத்தா வேணான்ட்டாரு. அதான் அத்தா என்ன சொன்னாரா? தனியா கூட்டு போய், அடே மகனே, ஒரு பெண்ணு பார்த்திருக்கிறியே, அந்த பெண்ணு உங்க அம்மா மாதிரியே இருக்கிறாள், அவள் நடந்து கொள்வது உங்க அம்மா மாதிரியே இருக்கிறது. அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும், இந்த கஷ்டம் உனக்கு வேணாண்டு எங்க அத்தா வேணான்ட்டாரு. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, விழிப்புணர்வாக சொல்றதுதான். அப்ப அதுபோல அவருக்கு பிடிக்குதா இவருக்கு பிடிக்குதா என்று பார்ப்பதை விட சம்பந்தப்பட்ட வாழ போகின்ற ஆணும் பெண்ணும் அந்த துணைகளை முடிவு செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய திருமண சட்டத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பார்க்கவே விட மாட்டாங்க. எங்கள் ஊரிலே ஒரு நடைமுறை உண்டு, அதாவது பெண்ணை மாப்பிள்ளையும் பார்க்க கூடாது. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் போட்டோ அளவுக்கு வந்திருக்கு. பெண்ணு மாப்பிள்ளைய காட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க? போட்டோவை காட்டுறாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை அனுப்பி விடுறது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலம், டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒரு செல்போனை பயன்படுத்தி அழகழகா போட்டோ எடுக்கலாம். மூஞ்சில உள்ள பருக்களை நீக்குவது, ஒரு ஃபில்டர் போட்டு அடிச்சோம்னு வைங்க, அது அப்படியே குரோவா காட்டும். அது என்ன பட்டி திங்கரைக்கெல்லாம் பார்த்து எல்லாம் அப்படி லெவல் பண்ணி சுருக்கத்தை எல்லாம் போக்கி அழகா என்ன செய்து இந்த போட்டோ எடுத்து காட்டுகிறது. போட்டோலாம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆப்பிரிக்கக்காரரை ஒரு அமெரிக்கக்காரர் போல காட்டலாம், அமெரிக்கக்காரரை ஒரு ஆப்பிரிக்கக்காரர் போல காட்டலாம், ஒரு கிழவியை அழகியா காட்டலாம், ஒரு அழகிய கிழவியா காட்டலாம். எல்லாமே தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது. அதனால அதெல்லாம் இல்லை, நேரடியாக போய் பார்க்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கின்றது. இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இது திருமண சட்டத்தில் மிக முக்கியமான சட்டம். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த அடிப்படையிலே திருமணங்கள் நடைபெறவில்லை என்றால் இது ஒரு ரிஸ்க் தான். இது அதாவது வீட்டிலே பார்த்து
ரெண்டு பேரையும் பார்க்க விடாம ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பெண் பிடித்திருந்தால் அல்லது அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை பிடித்திருந்தால் வாழ்க்கை ஓடிடும். பிடிக்காட்டி என்ன செய்வது? நம் ஜமாத்திற்கு நிறைய பஞ்சாயத்துகள் வருகின்றது. இந்த மாதிரி எங்க குடும்ப சண்டையா இருக்கு, என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்னா கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்ன போய் நம்ம என்ன செய்வோம், போய் ஒரு நல்லிணக்கம் நாடி சேர்ந்து வாழுங்க போங்கன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தால் என்ன சொல்கிறார்கள், விசாரிக்கும் போது தெரிகிறது, இந்த மாப்பிள்ளைக்காரருக்கு அந்த பெண்ணு பிடிக்கல. ஏங்க நான் அன்னைக்கே வேணான்னு சொன்னேன், இவங்க கேட்காம விட்டாங்க. எங்க வீட்டுல எங்க அத்தா பண்ண தப்பு, எங்க அம்மா பண்ண தப்பு, தெரியுதா இல்லையா? அப்ப பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எப்படி வாழ்க்கை இனிக்கும்? வாழ்க்கை பயணம் என்பது எவ்வளவு முக்கியமானது. திருமணம் என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான பந்தம் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, காட்டவே மாட்டார்கள். எங்க ஊர்ல ஒரு நடைமுறை உண்டு, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் பார்க்கறது கிடையாது. சரி, கல்யாணம் முன்னாடி பார்க்கல, கல்யாணத்தை அன்னைக்கு காலையிலே மாப்பிள்ளையை கொண்டு போய் பெண்ணிட்ட காமிச்சு, எப்ப இதாப்பா பெண்ணு, இதான் மாப்பிள்ளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாவது அந்த தப்தரை கையெழுத்து வாங்குவாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. பெரும்பான்மையாக நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டபங்கள கல்யாணங்கள் நடக்குது, கீ ஃப்ளோர்ல மாப்பிள்ளை இருப்பாரு, அங்கே ஒரு டேபிள் மாதிரி இந்த மேடை மாதிரி இந்த மாதிரி மேடை இருக்கும், அதுல மாப்பிள்ளை ஜமாத்தார்கள்லாம் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பெண் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அப்படியே பார்த்தா அந்த பெண்ணை பார்த்துட முடியுமான்னு கேட்டா பெண்ணை பார்க்க முடியாது. பெண்ணை சுற்றி ஒரு கும்பல் உட்கார்ந்துருக்கும். ஒரு பெண் இருக்குன்னு வைங்க கல்யாண வீட்டில், அந்த பெண்ணை சுற்றி 50 பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. சரி, அதை தாண்டி பார்த்துட முடியுமான்னு கேட்டா முகத்தில் ஒரு துணியை போட்டு முடியாச்சு. பொண்ணுடைய முகத்தில் என்ன இருக்கும்? ஒரு துணியை போட்டு மூடியிருப்பாங்க. சரி, அந்த பெண்ணாவது மாப்பிள்ளையை பார்த்துட முடியுமான்னு கேட்டா மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. ஏன்? தலையில ஒரு தொப்பியை போட்டு டோப்பா வச்சு அதுல ஒரு இதை கட்டி பூவை கட்டி மறைச்சிடுவாங்க மூஞ்சிய. அங்கிருந்து பார்த்தா என்ன, ஒரு மாப்பிள்ளைன்னு ஒரு ஆள் தெரிவாரு, ஆனா அவருடைய முகம் தெரியுமான்னு கேட்டா முகம் தெரியாத அளவிற்கு பூக்களை தொங்க விட்டு முகத்தை மறைத்து விடுவார்கள். கல்யாணம் பண்ணும்போது என்ன, தப்தரை கையெழுத்து போடும் போது என்ன பாடுபட்டு கையெழுத்து போறாங்களோ, என்னத்தையோ பார்த்து தொலைஞ்சு வச்சிருக்கிறாங்க என்று கையெழுத்து போட்டுருவான். கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிஞ்சு போய் மாறக்கல்லா அகலக்க அல்லாஹும்மா அள்ளி போய் நம்ம ஓதிடுவாங்க. ஓதி முடிச்சுட்டு அப்புறம் என்ன, அங்கே உள்ள பந்தி கிண்டிலாம் நடக்கும், சாப்பாடுலாம் முடிந்து வீட்டுக்கு வருவார்கள். அது வரைக்கும் மாப்பிள்ளை ஒண்ணு பார்க்க மாட்டாங்க, அபிஷியலா பார்க்க கூடாது, நீங்க திருட்டுத்தனமா பார்த்துக்கிடுவாங்க, அது வேறு விஷயம். நான் சொல்லி சட்டப்படி என்னன்னு சொன்னா அவங்க பார்த்துக்கிற கூடாது. உடனே வந்த உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கோ பெண்ணு வீட்டுக்கோ அழைத்து வருவார்கள். அழைத்து வந்தால் அங்கு சில சடங்குகள் எல்லாம் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு. வீட்டு வாசல்ல வரும்போது வீட்டு வாசல்ல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டு வாசல்ல அல்லது பெண் வீட்டு வாசல்ல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நில்லுங்க அப்படின்னு நிப்பாட்டுவாங்க. உள்ள இருந்து ஒரு தட்டு வரும். அந்த தட்டிலே பாத்தீங்கன்னா சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, அன்னபூர்ணா மசாலா, எல்லா மசாலாக்களையும் போட்டு ஒரு வெத்தலை போட்டு ஒரு மிளகா வத்தல் போட்டு ஒரு கறித்துண்டு போட்டு என்ன செய்வார்கள், யாராவது பெண்கள் வந்து கிளாக் வைஸ்ல ஒரு 3 சுத்து, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 3 சுத்து சுத்தி நீட்டுவாங்க. அந்த மாப்பிள்ளைக்காரர் காரி புளிச்சு அதுல துப்புவாரு. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கமிஷன் வேற, அதுக்கு என்ன செஞ்சுக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. வாங்கி கொண்டு போய் அது ரோட்ல ஊத்திட்டு இப்ப என்ட்ரி ஆயிரும், உள்ள வாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு செய்வாங்க, உள்ள போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தால் அங்கே சில ஏற்பாடுகளை வைத்திருப்பார்கள். நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த விஷயங்களை சொல்றேன். அப்ப என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, உட்கார்ந்தா முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். ஒரு குரானை, இந்த ரேகாலி இருக்கு, ரேகாலி பலகைன்னு சொல்லுவாங்கல்ல, குரானை திறந்து வச்சிருப்பாங்க. அந்த பலகையில குரானை அப்படி திறந்து வச்சிருப்பாங்க. அரிசி கொட்டி வச்சிருப்பாங்க. ஒரு படி, ஒரு படிக்கல், ஒரு படி அளந்து போடுற படி வச்சிருப்பாங்க. ஒரு முட்டை வச்சிருப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்க, இதுல சில சடங்குகள் தான் இருக்கிறது. இப்ப மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்வாங்கன்னா, அந்த அரிசியை அனைத்தையும் அள்ளி அந்த படியில ஃபில்லப் பண்ணி அந்த முட்டை எடுத்து மேல வைப்பாங்க. இந்த மாப்பிள்ளை என்ன செய்வாரு, இந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு அரிசியை கொட்டி விட்டுருவாரு, ரோகாம கொட்டி விட்டுருவாரு. மறுபடியும் அந்த பெண்ணு அந்த ஃபில்லப் பண்ணணும். இப்படி 7 முறை செய்யணும். இந்த மாதிரி சடங்குகள் இருக்கா? இப்போ இது கொண்டு உட்கார வைத்து விட்டா முன்னாடி கண்ணாடி இருக்கா இல்லையா? அந்த கண்ணாடி இருக்கும். மாப்பிள்ளை பெண்ணு 2 பேருக்கு நடுவில் முன்னாடி கண்ணாடி. இப்போது இருக்கும் போது என்ன செய்வாங்க தெரியுமா, பெண்ணுடைய அந்த முகத்தை மூடி இருக்கிற துணியை கொஞ்சம் மேலே ஏற்றுவார்கள். மாப்பிள்ளை டோப்பாவை அப்பதான் கொஞ்சம் கலட்டுவாங்க. கலட்டினால் இப்போ என்ன, கண்ணாடி வழியாக அவர் என்ன செய்வார், தன் மனவாட்டியை பார்ப்பார். கண்ணாடி வழியா பார்த்தா பொண்ணு தெரியும், அது மாதிரி பொண்ணு கண்ணாடி வழியா பார்த்தா மாப்பிள்ளை தெரியும்.
இதுதான் ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்த்து கொள்ள வேண்டிய இடம். சில நேரங்கள்ல இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ரசம் பூசுவாங்க. ரசம் பூசும் போது ஒழுங்கா பூசணும். ஒழுங்கா பூசணும்னா மூஞ்சின் எழிஞ்சு கிழிஞ்சு டைப்பா தெரியும். அதை பார்த்து எத்தனை பேர் பயந்தாங்கன்னு தெரியல. என்ன முகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா கூட இருந்திருக்கலாம், கண்ணாடி வழியா பார்க்கும்போது என்ன அது ஒரு டைப்பா ஒரு ஷேப்பா தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இந்த கூத்துக்களை எல்லாம் சமுதாயங்களை அரங்கேற்று. இதெல்லாம் மார்க்கமா? இந்த மார்க்கத்தில் இப்படிப்பட்ட சடங்குகள் உண்டா? திருமணம் என்று சொன்னால் ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்க்கணும், அதுக்குரிய மகர் குறித்த பேச்சுக்கள் இருக்கிறது. அழகிய முறையில் சாட்சிகளை வைத்துக் கொண்டு எளிமையாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுவிட்டு மார்க்கத்திற்கு முரணாக பல விஷயங்களை இவங்க அரங்கேற்றுறதை பார்க்கணும். இது ஒரு அடிப்படை. இன்னும் என்ன செய்வாங்க? பார்த்தாச்சு, பிடித்து விட்டது அப்படின்னா அடுத்த கட்ட பேச்சுக்கள்ல இறங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி கஜினி முகமது மாதிரி படையெடுக்கிறதெல்லாம் நடக்கும். இறுதியாக இந்த பெண்ணை நம்ம நிச்சயம் பண்ணிக்கிறோம். நிச்சயம் பண்றது என்ன? பிடிச்சிருக்குங்க ஓகேன்னு சொல்றத நிச்சயங்கிறது. அதை வாயில விட்டு சொன்னா ஒரு போன்ல கூட பேசிட்டு போயிடலாம். ஆனா என்ன செய்வார்கள்? அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைப்பார்கள். நிச்சயத்துக்கு மண்டபம். நம்ம கல்யாணத்துக்கே மண்டபத்தை தவிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நிச்சயம் பண்றதுக்கு என்ன? அதுக்கு ஒரு மண்டபத்தை பிடித்து சொந்த பந்தங்களை அனைவரையும் அழைத்து நிச்சயம் பண்றோம் அப்படின்னு பண்ணுவாங்க. பாலும் பழமும் எல்லாம் போட்டு கலந்து கலந்து குடிப்பாங்க தெரியுமா? சீனி அள்ளி அள்ளி வாயில போடுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் அவங்க மேல உள்ள அக்கறையிலே சர்க்கரையை அள்ளி வாயில போட்டு கொண்டே இருப்பார்கள். மாப்பிள்ளை வாயில கொஞ்சம், பொண்ணு வாயில கொஞ்சம், அப்படிலாம் அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கின்றதா? இதுல இந்த ஆலிம் சாக்களுடைய ரோல்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள். இப்படி செய்யாதீங்க என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருப்பவர் யார்? ஆலிம்கள். ஆனா என்ன கூத்து பண்றாங்க ஆலிம் சாக்கள்? அவங்க போய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தலைமை தாங்குறாங்க. இப்போ சில ஊர்களில் சில வழக்கங்கள் உண்டு. மாப்பிள்ளை வீட்டு நிச்சயம் பண்ண போறாங்கன்னு வைங்களேன், வந்து பார்த்தாச்சு, பேசியாச்சு, பிடிச்சிருக்கு, ஓகே. இப்ப அஜர்த்து அவருடைய இதை காட்டுறத பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏம்மா பிடிச்சிருக்குதா? பொண்ணு விட்டாரே, மாப்பிள்ளை உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளை விட்டாரே, உங்களுக்கு பொண்ணு ஓகேவா? ஓகே தான். இன்னும் யாருக்கும் ஒன்னும் சங்கடங்கள் இல்லையே, பேசி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம், சேர்த்து முடிச்சிருங்க அப்படின்ன உடனே அதை கொண்டு வாங்க பாரு. அதை கொண்டு வாங்கன்னா என்ன? ஒரு தாலியில சர்க்கரை சீனியை கொடிச்சு கொண்டு வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு பேப்பர்ல சீனி வரும், ஒரு தட்டுல சீனி வரும் வைங்களேன். பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு தட்டுல சீனி வரும். இந்த அஜர்த்து என்ன செய்வார்னா இந்த ரெண்டு சீனியையும் ஒரே தட்டுல கொட்டுவார். ஒரே தட்டுல கொட்டி கலக்குவார். அந்த சர்க்கரையை கலக்கிறார். அதாவது இது சர்க்கரை கலப்பு அல்ல, சம்மந்தி கலப்பு. இந்த ரெண்டு சர்க்கரையும் எப்படி ஒன்றாகி விட்டதோ அதுபோல இந்த ரெண்டு குடும்பத்தாரும் ஒன்றாகி விட்டார்கள். ஏ அப்பா, எப்பேற்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, ஒருமைப்பாட்டு அஜர்த்தை உண்டாக்குறாரு. உண்டாக்கியாச்சு. உண்டாக்குனதுக்கு பிறகு இந்த சர்க்கரையை எல்லா மக்களுக்கும் கொடுத்துருங்க, எல்லா மக்களுக்கும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. எங்க பார்த்து சர்க்கரையை கலந்தாச்சு, இதுக்கு பிறகு இந்த பேச்சு நிக்க கூடாது என்று முடிவு செய்கிறார்கள். இது எங்கே இருக்கிறது? நபிகளாருடைய காலத்திலே ஒரு திருமணம் பேசி முடிக்கப்பட்டால் இது போன்று அந்த காலத்தில் சர்க்கரை இல்லை, ஒரு பேரிச்சம்பழத்தையாவது வாங்கி இப்படி கலந்தார்களா? இல்லையே. இதில் மார்க்கத்தில் இல்லாத பல நடைமுறைகளை, புதிய புதிய நடைமுறைகளை திருமணம் என்ற பேரில் உண்டாக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50 விதத்துக்களாவது செய்வாங்க. திருமணத்தை முன்னிட்டு நலுங்குன்னு சொல்றது, மருதாணி நிகழ்ச்சி, மயிலாஞ்சி. கேரளா சைடுல மயிலாஞ்சிம்பாங்க, இங்க மருதாணிம்பாங்க. ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையில என்ன அந்த சாணியிலே அப்புற மாதிரி அந்த மருதாணி அனைத்தையும் அள்ளி அப்பி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைத்து, அதுக்கு ஒரு வீடியோ கேமரா வைத்து, அதுக்கு சாப்பாடு போட்டு என்னென்ன இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா? இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமா? பிற மத கலாச்சாரங்கள் அந்த மக்கள் செஞ்சாங்கன்னா அது வேறு. நம்ம அதை பத்தி பேச வரல. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை செய்யலாமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் ஒருவர் பிற சமுதாய மக்களுடைய நடைமுறைகளை செய்கின்றாரோ அவர் அவர்களை சார்ந்தவர், அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்களே. இந்த மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட நம் சமுதாய மக்கள் இதெல்லாம் செய்யலாமா? திருமணத்தை முன்னிட்டு ஏகப்பட்ட பாத்தியாக்கள் ஓதுவார்கள். முதல் நாள் பார்த்த மாலை பாத்தியா, மாலை பாக்கியம். இந்த மாலை பாத்தியானா என்ன? திருமணத்தின் போது ஒரு மாலை போடுறாங்கல்லங்க, அந்த மாலை நினைக்கணும், மாலை பாக்கியம் சொல்லுவாங்க. அதற்காக வேண்டி என்ன? அதற்காக வேண்டி ஒரு பாத்தியா ஓதுறது கணக்கே கிடையாது. அவ்வளவு அனாச்சாரங்கள். சாப்பாடு தான், ஊரை கூப்பிடு
சாப்பாடை போடு, அஜரத்தை கூப்பிடு, பந்தக்கால் நடுறதுக்கு ஒரு பாத்தியா. கல்யாணத்துக்கு பந்தல் போடுறாங்கல்ல, அந்த பந்தல் கால ஊன்றதுக்கு முன்னாடி அஜரத்தை அழைத்து வந்து பாத்தியா ஓதுவார்கள். எந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு பகுத்தறிவு மிக்க சமுதாயம் இந்த சமுதாயம், எவ்வளவு அழகிய சட்டத்திட்டங்களை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. மூட பழக்க வழக்கங்களை, கண்மூடி பழக்கங்களை மண்மூடி போக செய்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது மாதிரி காரியங்களை செய்யலாமா? செய்கின்றார்கள். திருமணத்துக்கு முன்னாடி அவ்வளவு விஷயங்கள். மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு தெரு தெருவா அலைவார்கள். நம்மளாம் சின்ன பிள்ளையில பார்த்த விஷயங்கள் இப்ப இங்க பகுதியிலே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாப்பிள்ளையை கூட்டிக் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு பாட்டு படித்துக் கொண்டு அஜரத்து மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அஜரத்தை ரிசிவாங்க. மாப்பிள்ளையை கூட்டிட்டு இந்த தெருவுக்குள்ள ஒண்ணு, அந்த தெருவுக்குள்ள ஒண்ணு, அந்த தெருவுக்குள்ள ஒண்ணு, இப்படி போறது. அப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை ஊர்வலம். மாப்பிள்ளையை அழைச்சு வர்றது அழகா ஒரு நீங்க ஒரு டிவிஎஸ் 50 உட்கார கூட கூட்டிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது அதுக்கு ஏதாவது மார்க்கெட் சட்டம் இருக்கிறதா? கார் இருந்தா காரை கூட்டி போனா தப்பு இல்லை. அந்த காரை வச்சு அந்த காரை அலங்கரித்து அதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட் வாத்திய குழுவை வைத்துக் கொண்டு என்னென்ன கூத்துக்களை எல்லாம் அரங்கேற்றுகின்றார்கள். ஒரு திருமணத்தில் எடுத்துக்கொண்டால் அவ்வளவு அனாச்சாரங்கள். கல்யாணம் நடக்கிறது, கல்யாண வீட்டிலே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு தெரியுமா? அந்த நாமெல்லாம் பார்த்த விஷயங்கள் தான் நான் சொல்றேன். ஒரு தட்டில சாக்லேட் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அந்த சாக்லேட்டை மாடியில இருந்து அள்ளி இப்படி எறிவாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு அந்த நடைமுறை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தட்டுல நிறைய சாக்லேட்டை கொண்டு வந்து அந்த சாக்லேட்டை அள்ளி மேல இருந்து விசிறி எறிவாங்க. அதை ஓடி போய் அனைவரும் எடுப்பார்கள். ஒரு கண்ணியமா சாக்லேட் கொடுக்கிறதாக இருந்தால் கொண்டு போய் கண்ணியமாக கையிலே கொடுக்கிறதாக செய்யணும். அங்க இருந்து அள்ளி விட்டு எரிஞ்சாங்கன்னா இது ஒரு நல்ல முறையா? ஒரு ஆளுக்கு ஒரு இனிப்பு கொடுப்பது இப்படித்தான் இனிப்பு கொடுப்பார்களா? இது நீங்க என்ன செய்யலாம், திருமணங்கள்ல பார்க்கலாம். அஜரத்து உட்கார்ந்து அவர் பல கூத்துக்களை கல்யாண வீட்டில் உட்கார்ந்து அரங்கேற்றுவார். வரதட்சணை கூடாதுங்கிறோம். வரதட்சணை என்பது சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கின்றது. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. அதையெல்லாம் பற்றி புரிதல் இல்லாமல் வரதட்சணை வாங்குறாங்க. அந்த வரதட்சணை தப்பு நம்ம பிரச்சாரம் பண்ண இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பல ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்ததின் விளைவாக வரதட்சணை தவறு என்ற சிந்தனைக்கு மக்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். தப்பு தான் இது, அது தப்புன்னு சொல்றாங்க. நம்ம வாங்கினா நமக்கு கேவலம், வரதட்சணை கேட்கலாம் நினைச்சா கூட இது நம்ம தெரிஞ்சு மக்களுக்கு தெரிஞ்சு வாங்கினா அசிங்கமா போயிருது, ஹராம் சொல்லிட்டோம். வரதட்சணையாக நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஹராம்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன செய்யறது? இந்த ஹராமை ஹலாலாக்க வேண்டும். ஹராம் சொல்லிட்டாங்க, நஜாத்காரன் மேடையை போட்டு ஹராம்ட்டு போயிட்டானே படுபாகி பைய. இப்ப என்ன செய்யறது? அதை ஹலாலாக்கணும். அப்ப அதுக்கு அஜத்து தேவைப்படுறாரு. என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு தட்டிலே இந்த வரதட்சணை ரூபா இருக்கா இல்லையா, ரூபா நகை அதையெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி மேல ஒரு மஞ்சள் துணியை போட்டு கட்டிடுவாங்க. இப்ப இது ஹராமான பணம், இது வந்து ஒரு பிளாக் மணி, கருப்பு பணம் வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்தின் பார்வையில கணக்கிலே இல்லாத பணம் கருப்பு பணம், பிளாக் மணி ஒயிட் மணிங்கிற மாதிரி. இப்ப என்ன, மார்க் அடிப்படையிலே ஹலாலான பணம் ஒயிட் மணி, ஹராமான பணம் பிளாக் மணி வச்சுக்கோங்க. இப்ப இது பிளாக் மணியா இருக்கு, ஹராமான பணம். அஜரத்தை கூப்பிட்டு அஜரத்தை இந்தாங்க, அஜரத்தை கையில வாங்கி அவர் அதுக்கு ஒரு அல்பாத்தியா ஓதுவார். அல்பாத்தியா ஓதிவிட்டால் இந்த ஹராம் இப்போது ஹலாலாகி விட்டது. ஹராமான பணம் தான், ஆனா அஜரத்தை அதை ஹலாலாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி செலவழிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? எவ்வளவு கண்ணியமிக்க ஒரு மார்க்கம், பெண்களுடைய மாண்பை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே வரதட்சணை என்ற பெயரிலே இந்த மாப்பிள்ளை வீட்டின் சார்பிலே ஒரு பொருளாதார சுரண்டல் இருக்குதா இல்லையா? மார்க்க அடிப்படையிலும் அது தவறு, சட்டப்பூர்வமாகவும் அது தவறு. இன்னைக்கு புகார் பண்ணாங்கன்னா அதுக்கு தனி நீதி காவல் நிலையங்கள் இருக்கு. மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பண்ணாங்கன்னா அதுக்குரிய செக்ஷன்கள் இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் அதுக்குரிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. வரதட்சணை கேட்கக்கூடாது, வரதட்சணை கொடுக்கவும் ரெண்டுமே சட்டப்படி குற்றம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த வரதட்சணை என்ற பெயரில் ஒரு கூத்தை அரங்கேற்றுகிறார்கள். பாருங்க, ஒரு திருமணத்திலே எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள். இதெல்லாம் இஸ்லாமிய திருமணமா? திருமணம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. வீட்டை கட்டுறது கஷ்டம். இன்னைக்குள்ள விலைவாசியில சென்னை பகுதியில ஒரு 1000 ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது பெரிய கஷ்டம். அதை வாங்கி
அதுக்கு அதுக்குரிய பெர்மிஷன்கள் வாங்கி அப்ரூவல் வாங்கி அதை கட்டி முடிக்கிறது பெரிய காரியம். இது கஷ்டம் இல்லாம முடியாது. கல்யாணம் பண்றதுக்கு எதுக்குங்க கஷ்டம்? மாப்பிள்ளையை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், முடிச்சிருக்கிறது, அதுக்குரிய மகளை முடிவு செய்ய வேண்டியது. ஒரு 4-5 பேர் இருந்தா கூட கல்யாணத்துக்கு போதும். ஒரு வழியை வைத்துக் கொண்டு ஒரு ஜமாத்துடைய ஒரு தப்தரை வாங்கி எழுதி முடிச்சுன்னா அதான் கல்யாணம். கல்யாணத்தை பண்ணி பார்ப்பதிலே அது என்ன பெரிய கஷ்டம் இருக்கிறது? ஒரு கஷ்டமும் கிடையாது. இவர்களாக அதை கஷ்டப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நிறைய மூட பழக்க வழக்கங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு கஷ்டம்னா எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான காரியங்களுக்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இதை நம்ம புரிந்தாக வேண்டும். திருமணத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த திருமணத்தை முன்னிட்டு தொட்டு 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 நிறைய இருக்குதுங்க. பத்திரிகை கொடுக்க வருவாங்க. கூப்பாடு என்று பெயர். இந்த தஞ்சை பகுதிகளிலே அதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட போறதுக்கு கூப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கூப்பாடுக்கு போகும்போது ஒரு குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் போவாங்க. போகக்கூடிய நேரத்தில் இந்த கல்யாண கூப்பாடுக்கு சில பெண்கள் போவாங்களே, அவங்க போடக்கூடிய மேக்கப்புக்கு பொண்ணு தோத்து போயிடும். கல்யாணம் கூப்பிடுறதுக்கு நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் கூப்பிடுறதுக்கு போவாங்க. அவங்க யாருன்னா ஒரு மூத்த மருமகளா இருப்பாங்க. அவங்க ஒரு 30-35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அவங்க போட்டுக்கிற நகை என்ன, அவங்க போட்டுக்கிற மேக்கப் என்ன, அவங்க மேல வீசக்கூடிய அந்த நறுமணங்கள் என்ன, இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கின்றதா? நகை போடலாம் ஒரு பெண்ணு, அலங்காரம் பண்ணலாம். அந்நியருக்கு முன்னாடி அது போகலாமா? உங்களுடைய அலங்காரங்களை நீங்க அந்நியருக்கு முன்னாடி வெளிக்காட்டக்கூடாது. வெளிப்பட்டே ஆக வேண்டிய பகுதிகள், முகம் வெளிப்பட்டே ஆக வேண்டிய இடம், இந்த கை வெளிப்பட்டே ஆக வேண்டிய இடம், இந்த மாதிரி பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகளை அந்நியர்களுக்கு முன்னால் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த திருமணத்துக்கு கூப்பாடு போகக்கூடிய பெண்கள் பண்ணக்கூடிய அலப்பற அவ்வளவு நகை. எங்கெங்கெல்லாம் நகை மாட்ட முடியுமோ அங்கெங்கெல்லாம் நகை மாட்டியாச்சு. காதுல ஒண்ணு போட்டு பின்னாடி பைபாஸ்ல ஒரு கனெக்ஷன்ல பின்னாடி ஒண்ணு போகுது. இது போடுறதுதான் தப்பு சொல்ல வரல. அதை எங்க போடணும்? அந்நியர் இல்லாத மக்கள் கணவனுக்கு முன்னாடி அப்படி இருக்கலாம், அத்தாவுக்கு முன்னாடி அப்படி இருக்கலாம், அண்ணனுக்கு முன்னாடி அப்படி இருக்கலாம், மற்ற பெண்களுக்கு முன்னாடி இருந்துக்கலாம். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி வரலாமா? போட்டிருக்கிற செண்டை பாத்தீங்கன்னா தெருவே வணக்கும். பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய விதத்திலே நெடி கூடிய நறுமணங்களை ஒரு பெண் போட்டுட்டு போறான்னு சொன்னா அவள் நடத்தை கெட்ட பெண் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் நறுமணம் போடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அது எப்படி இருக்கணும்? மைல்டா இருக்கணும், ஒயில்டா இருக்கக்கூடாது. இந்த நறுமணங்களை அள்ளி பூசியாச்சுன்னா ஊரே திரும்பி பார்க்க கூடாது. பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமான காரியங்கள் பெண்கள் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சட்டம் சொல்லி இருக்கின்றது. அந்த கூத்து பண்ணுவார்கள். அந்த பத்திரிக்கை கொண்டே வைக்கிறதுக்கு, அந்த பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வீண் விரயம் செய்து பத்திரிகைகள் தயாரிக்கின்றார்கள். 1000 ரூபாய்க்கு பத்திரிகை தயாரிக்கிறாங்க. ஒரு கல்யாண பத்திரிகை விலை 1000 ரூபாய். அதை திறந்தீங்கன்னா அது உள்ள இருந்து பாம்பு மாதிரி படம் எடுத்து பல விஷயங்கள்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி பத்திரிகைகள் செய்யறாங்களா இல்லை? எதுக்கு இது பத்திரிக்கை? கல்யாணத்துக்கு கூப்பிடுறது. அதை வாங்கிட்டு கூட அந்த வீட்டுக்காரர் கேட்பாரு. அந்த கல்யாண பத்திரிகையில எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். அந்த கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு பொண்ணு யாரு அதுல இருக்கு பார்க்க வேண்டியதானே, மாப்பிள்ளை யாரு அது அதுல இருக்கும், கல்யாணம் என்னைக்கு நிக்கா எப்போ வச்சிருக்கிறீங்க அந்த டைம் அதுல இருக்கும், எந்த மகாலு எந்த டேட்டு. இப்ப எதுக்கு நீங்க 1000 ரூபாய் செலவழிச்சீங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பத்திரிகை கொடுக்கப்படுகிறதே. இதெல்லாம் வீண் விரயம் இல்லையா? அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம். மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான்? இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வி நம்மை நோக்கி வராதா? அதெல்லாம் சிந்திக்க வேண்டும். திருமணத்தின் பெயரால் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல கோடிகள் செலவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம்பரங்கள். திருமணத்தை முன்னிட்டு தெருவே ஒரே வண்ணமயமா இருக்கு, ஒரே விளக்கு. கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன்கள், அதற்கென்று மேற்கட்டுக்கள், அதற்கென்று பந்தல்கள், அதற்கென்று பலவிதமான வாழை மரங்களை கட்டுறது என்ன, போறது என்ன, இந்த மாதிரியான காரியங்கள். இப்ப சமீபத்தில் சில திருமணங்கள் நடந்தது. அந்த திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளைக்காரன் கல்யாண மண்டபத்துக்குள்ள பைக் ஓட்டுறான். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கல்யாண மண்டபத்துக்குள்ள பெரிய LED ஸ்கிரீன் வச்சிருக்கிறாங்க. பல பல பேர் எல்லாம் மேன்மக்கள்
அவங்களாம் யாரு? எல்லாம் மேன் மக்கள், அந்த மாதிரி உள்ள மக்களாக இருக்கிறாங்க. அதில் அதை புல்லட்டில் வைத்துக்கொண்டு மனைவி வச்சுக்கிட்டு ரோட்டில் போனால் பரவாயில்லை, எங்கே ஓட்டுறான் பைக்க, கல்யாண மண்டபத்துக்குள்ளே அப்படி ரவுண்ட் அடிக்கிறார். எதுக்கு உனக்கு அந்த பெருமை? இப்படியெல்லாம் மார்க்கெட் நமக்கு சொல்லி இருக்கிறதா? ஹெலிகாப்டர் பறக்க விடுவாங்க. கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, ஏன்னா என்ன ஆகும்? ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வர்றது. இப்படியெல்லாம் ஒரு மிக மோசமான முறையிலே திருமணங்கள் நடத்தப்படுகிறது. மிகப்பெரிய பொருளாதாரங்கள் அதுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. இப்படி செலவழிக்கலாமா? திருமணத்தை பற்றி மார்க்கம் சொல்வது என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன், அதாவது திருமணங்களிலேயே அல்லாஹ்வுடைய பரக்கத்திலிருந்து திருமணம் எதுன்னு சொன்னா குறைந்த செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள். திருமணம் என்று சொன்னால் அதை எப்படி நடத்தணுமா? நம்ம செலவை குறைச்சு நடத்தினாதான் அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். திருமணத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல நபி அவங்க நமக்கு காட்டி கொடுத்த விஷயம் என்ன? பரக்கத்தை மெயினா சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம், அந்த மணமக்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் சொல்றோமா? இறைவன் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக, அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக, நன்மையான காரியங்களிலே உங்களை ஒன்றிணைத்து வைப்பானாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றோமா? பரக்கத்தை தான் சொல்றாங்க. செல்வத்தை கூட கேட்கல. திருமணம் பண்ணி விட்டான், நேற்று வரை இவன் தனி ஆளு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இவனுக்கு குழந்தை குட்டிகள் பிறப்பார்கள், செல்வம் தேவைப்படும், யாரெல்லாம் அவனுக்கு செல்வத்தை கொடு என்று கூட பிரார்த்தனை பண்ணியிருக்கலாமா? ரசூல் அதை கேட்கல. என்ன கேட்டார்கள்? பரக்கத்து கொடுன்னு கேட்டாங்க. அந்த பரக்கத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? செலவை சுருக்க வேண்டும். ஒரு மன தம்பதிகளுக்கு எப்போது பரக்கத்து கிடைக்கும் என்றால், திருமண செலவு குறைக்கப்படும் போதுதான் ஒரு தம்பதிகளுக்கு பரக்கத்து கிடைக்கும். இதுக்குதான் இன்று இதை யாராவது புரிஞ்சிருக்கிறாங்களா? புரிவதில்லை. பல லட்சங்களை கொட்டி தீர்க்கின்றார்கள். ஒரு மண்டபம் இல்லாமலா இவ்வளவு பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடணுமே, அவங்க எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்களே, கூப்பிடாட்டி அவங்க கோவிச்சுக்குவாங்களே என்று அனைவரையும் அழைத்து அவங்களுக்கு சோறு போட்டே ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. வலிமா கொடுக்கிற அதுல சில தவறான புரிதல்கள் வேற இருக்கு. வலிமா கொடுக்கறது எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், மற்ற செலவு கூடாது, வலிமாவுக்கு ரேஞ்சு கிடையாது. நபி அவர்கள் சொன்னது குறிப்பா வலிமாவை தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே திருமண செலவு என்றால் மொத்தமே 2 தான் பெரும்பாலும். அன்றைய காலத்தில் மண்டபங்கள்லாம் கிடையாது, இந்த பேண்டு வாத்தியங்கள் கிடையாது, இந்த வாழை மரங்கள் கிடையாது, இந்த மாதிரி ஆலிம்சாக்கள் கிடையாது. அப்ப என்ன, அன்றைய காலத்திலே திருமண செலவு என்பது 2 தான். ஒன்று வலிமா, இன்னொன்று மகரை. மகரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் கொடுக்கலாம், மார்க்கம் அதை தடுக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதிலே செலவை சுருக்க சொல்றாங்கன்னா அதுல மிக முக்கியமானது வலிமாவை சுருக்கணும். வலிமா என்ற பெயரிலே ஊர் மக்களை அழைத்து சோறு போடுறோம்னு சொல்லி அதை பிரம்மாண்டமாக்கி விட்டால் நம் பிள்ளைகளுக்கு பரக்கத்து கிடைக்காது. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம நிறைய மக்களை அணுகி பேசுறோம், ஏங்க இவ்வளவு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்கு நீங்க சாப்பாடு தரணுமா, இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையா, செலவு சுருக்கனா என்னன்னு கேட்டா அவங்க சொல்றது என்ன, நாங்க பெரிய குடும்பம், எங்க குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இல்லாம யார் இருக்கிறா? எல்லாருக்கும் பாரம்பரியம், எல்லாம் அனாதைகளா? எல்லாருக்கும் பாரம்பரியத்துக்கு குடும்பம் இருக்கு தானே செய்யுது. பாரம்பரியம்னு சொல்லி இவ்வளவு பேரை கூப்பிட்டு நாங்க சோறு போட்டாகணும், போடாட்டி எங்களை கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இங்க 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒன்று, நம் பிள்ளைகளுக்கு பரக்கத்து வேண்டும். பரக்கத்து வேண்டும் என்றால் செலவை சுருக்கணும். இல்லைன்னா இந்த மக்களுக்கு நிறைவாக சாப்பாடு போடலாம். போட்டாச்சுன்னா திருமண செலவு அதிகரித்தால் பிள்ளையினுடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லாமல் போகும். யாராவது கவலைப்படுறாங்களா? இல்லை. அப்ப ஊரை பூரா கூப்பிட்டு சாப்பாடு போடுறது. அப்ப என்ன செய்யறாங்க இந்த பெற்றோர்? பெண்ணை, மாப்பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர் செய்யக்கூடிய தவறு என்ன? ஊரை அழைத்து சோத்தை எண்ணி வைக்கிறார்கள், பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சேத்தை எண்ணி வைக்கிறார்கள். என்ன இது ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? இவ்வளவு மக்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம்னா இதை எது பாழாகிறது? பிள்ளையினுடைய வாழ்க்கையில உள்ள பரக்கத்து பாழாகிறது என்ற புரிதல் அவர்களுக்கு இருக்கிறதா? கிடையாது. எல்லா ஊர் மக்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், அந்த கௌரவத்தின் கண்ணாடியா பார்க்கணும். மக்கள் பேசுறத பத்தி என்னங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அவர் வீட்டு கல்யாணம் இல்லைங்க, அப்துல் காரி வீட்டு கல்யாணம் சும்மாவா,
அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அப்படித்தான் பண்ணுவாரு என்று அந்த மக்களிடத்திலே ஒரு பேரெடுப்பதற்காக கௌரவத்தின் கண்ணாடியாக இந்த திருமணங்கள் மாற்றப்படுவதை பார்க்கின்றோம். ஈமானிய திருமணங்களாக நடத்தப்படுவதில்லை, எல்லாம் இருமாப்பு திருமணங்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு செலவுக்கும் நாம் கணக்கு சொல்லியாக வேண்டும். அதை சிந்தித்த மக்களாக நாம் மாற வேண்டும். திருமணம் என்பதிலே அழகான சட்டங்கள் இருக்கிறது. திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு பந்தம். எதற்கு அல்லாஹ் திருமணத்தை தர்றான்? மின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அழகாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து நீங்கள் அமைதி பெறுவதற்காக, உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் உண்டாக்கி இருப்பது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். திருமண வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கு. என்ன சான்று? இந்த கணவன் மனைவி மத்தியிலே எப்பேற்பட்ட ஒரு அன்பு வெளிப்படுகிறது. இது எப்படி வெளிப்படுது சொல்லவே முடியாது. 25 ஆண்டு காலம் பழகிய ஒரு நண்பன் இருப்பான், 25 வருஷம் பழகி இருக்கான். நேற்று கல்யாணமாகி ஒரு பெண் வருகிறாள். வந்த உடனே இவன் அப்படியே கட்சி மாறி விடுகின்றான். மாப்பிள்ளை நாளைக்கு பார்த்துக்கிறோம், வேலை இருக்குன்னு போயிடுவான். டக்குன்னு கழட்டி விட்டான். ஏன்? அந்த பெண்ணின் மீது அவன் அவ்வளவு அன்பு செலுத்துறான். இது எப்படி வருது? இது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த பிணைப்பு இருக்கிறதே, சில நேரங்களில் அந்த பெண்ணுடைய மாமியாருக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். எப்படி? நேற்று வரைக்கும் நம்ம மகன் எப்படி இருந்தான், வெளியே போகும்போது ஆபீஸ் போகும்போது அம்மா போயிட்டு வர்றேன், துவா செய்யுங்க, 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் ஒரு பரபரப்புல, அந்த திருமணமான புதுசுல ஒரு பிஸியில விட்டுட்டு அன்னைக்கு நம்ம சொல்லாம போயிருப்பான். மகன்காரன் உன்னை அம்மாவுக்கு வயிற்றுல கட 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 கடன் கலக்கும். ஆகா நம்ம மகன் நம்ம மருமக பக்கம் சாஞ்சிருவானோ என்று பீதியாகக்கூடிய அளவுக்கு அந்த பாசம் இருக்குதா இல்லையா? எதனால ஏற்படுது? இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாசம். ஒரு கணவன் மனைவி மத்தியிலே அத்தகைய ஒரு பாசத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கணவருக்கு நிகராக யாராவது இருக்கிறாங்களா? ஒரு கணவருக்கு மனைவிக்கு நிகராக யாராவது வர முடியுதா? இல்லை. 1000 உறவுகள் இருக்கலாம். அவள் கர்ப்பம் அடைகின்றாள். கர்ப்பம் அடைஞ்சா நேரம் என்ன செய்வாங்க? மாமி வீட்டில இருந்து மம்மி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மாமியால அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. பேர் காலத்துக்கு பெத்த வீட்டுக்கு போவாங்க. பெத்த வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு இருக்கு. நம்ம தாய் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க. தாய் இருந்தால் கூட ஒரு மனைவியினுடைய விருப்பம் என்ன? நம்ம வீட்டுக்காரரு நம்ம கூட இருக்கணும். அவர் வெளிநாட்டில் கிடப்பாரு, அவர் அங்கிருந்து போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அது நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை. இங்க பார்த்தீங்கன்னா புள்ள வயிற்றுல புருஷன் கோயத்துல, புள்ள என்ன செய்யும்? வயிற்றுல அவங்க சுமந்திருப்பாங்க, புருஷன் இங்கே கோயத்துல கிடப்பாரு. ஒரே போன்ல தான் அவர் எல்லா பிள்ளையும் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் என்ன, இந்த கணவன் மனைவி மத்தியிலே அந்த பாசம் பிணைப்பு என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பாசத்தை ஒரு பெண் ஒரு மாப்பிள்ளைக்காக வேண்டி காட்டுகிறோம். ஒரு கணவனுக்கு காட்டுறான்னு சொன்னா அவளை கஷ்டப்படுத்தலாமா? அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தலாமா? திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமண செலவுகள் அதை எடுத்துக்கொண்டால் 90 விழுக்காடு செலவுகள் பெண் வீட்டாருடைய தலையிலே தான் கட்டப்படுகிறது. திருமண மண்டப செலவு எல்லாம் பெண் வீட்டில் தான். அதுபோல அந்த வலிமா செலவு, வலிமா என்பது யார் கொடுக்க வேண்டும்? இஸ்லாம் சொல்வது என்ன? ஒரு மணமகன் தான் திருமணத்துக்குரிய வலிமாவை கொடுக்க வேண்டுமே தவிர பெண்ணுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்று பெண் வீட்டில் தான் பெரும்பாலும் வலிமாக்கள் என்பது சுமத்தப்படுகிறது. சில பேர் எப்படின்னா பாதி பாதி, நாங்க ஒரு 1000 நீங்க ஒரு 1000, அவங்க 1000க்கு நீங்க கொடுங்க, எங்க 1000க்கு நாங்க தர்றோம். இது எங்க இருக்குது சட்டம்? திருமண வலிமா என்பது ஆண் தான் கொடுக்கணும். அதுக்கு மாற்றமா நடக்கிறாங்க. அதே போன்று ஒரு வலிமா என்பது என்ன? அதிலே எல்லா தரப்பு மக்களுக்கும் உணவு கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ருல் வலிமா, வலிமாவிலேயே கெட்ட வலிமா எதுன்னு சொன்னா இது ஆலகல் அகனியாவு இத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் எல்லாம் விரட்டப்பட்டு பணக்காரர்களுக்கு மட்டுமே அழைச்சு கொடுக்குறாங்களே ஒரு விருந்து, வலிமா விருந்து, இதுதான் வலிமாவிலேயே மகா கெட்ட விருந்து என்று சொன்னார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒரு ஏழை போய் சாப்பிட்ற அளவுக்கு தான் இங்க வலிமா கொடுக்குறாங்களா? ஒரு பெரிய ஸ்குவாடே வரும். இந்த கல்யாண வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பந்தியில உட்கார்ந்து இருக்கும்போது பெரிய ஒரு பிளேயிங் ஸ்குவாட் மாதிரி வந்து, நீ யாரு, நீ எந்திரி,
நீ மாப்பிள்ளை விட பொண்ணு விட எந்திரிச்சு வெளியில போ என்று ஒரு ஏழை வந்து உட்கார்ந்தா கூட அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோமே. இதுதான் திருமண விருந்தா? இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. ஒருவேளை சாப்பிட்டு போறானே இப்ப என்ன ஒரு சொத்தா குடிமொழி விட போகிறது? அதெல்லாம் பற்றி சிந்திக்கிறது கிடையாது. அப்ப முற்றிலுமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகளார் காட்டி தந்த அந்த திருமண முறைகளுக்கு மாற்றமாக பல விஷயங்களிலே மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதெல்லாம் ஈமானிய திருமணம் அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நடுநிலையோடு நீங்கள் பாருங்கள். நாம் நபிகளாரை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக பொருந்தி இருக்கின்றோம். இப்படி நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு முரணாக நாம் நடந்துவிடக் கூடாது. திருமணம் என்று சொன்னால் அதில் உள்ள எல்லா சட்டங்களும் நபிகளார் காட்டி தந்த அடிப்படையிலே நாம் செய்து முடிக்க வேண்டும். திருமணம் நல்ல விஷயம்தான், மகிழ்ச்சியான விஷயம்தான். அதிலே கெட்ட விஷயங்களை கலந்து விடக்கூடாது, அனாச்சாரங்கள் வரக்கூடாது, மூடப்பழக்கங்கள் வரக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். திருமணத்தோடு முடிவதல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னு வைங்க, மறுவீடு ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம் கிளம்புது. இத்தனை தேதியில தான் பொண்ணை கூப்பிட போவோம், இன்னும் ஆள் தான் போய் பொண்ணை கூப்பிடணும், இத்தனை நாள் தான் அங்க தங்கணும். அதெல்லாம் எங்க இருக்கிறது? அவங்க வசதிப்பட்ட இடத்துல தங்கிட்டு போவாங்க, அவங்களே அங்கேயே இருக்க போறாங்க, பொண்ணு வீட்டுக்கு வர மாட்டாங்க, வந்துட்டு போறாங்க. இவங்க போய் தான் கூட்டிட்டு வரணும். இப்படிலாம் பல சடங்குகளை, சம்பிரதாயங்களை மக்கள் அரங்கேற்றக்கூடிய அவலநிலையை பார்க்கின்றோம். அப்ப இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கம் என்ன சொல்கிறது, நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய ஊர் என்ன சொல்கிறது, நம் சமுதாயம் என்ன சொல்கிறது, அதையெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம அத்தா என்ன சொல்றாரு அதை பார்க்க கூடாது. ஃபாதர் என்ன சொல்றாரு தேவையில்லை, தூதர் என்ன சொல்றாரு அது நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே ஈமானிய திருமணங்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகிய திருமணங்கள் தான் ஈமானிய திருமணங்களே தவிர இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரமான திருமணங்கள் ஈமானிய திருமணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் உறுதி ஏற்க வேண்டும். ஊர் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், மற்றவங்க சொல்லட்டும், அதெல்லாம் நம்ம தள்ளிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொன்னார்கள் என்பதை பார்த்து அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையிலே நமது திருமணங்களை நாம் அமைக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்குரிய திருமணங்களை நாம் நடத்தி முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி நம் சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வனாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.